இந்தடா. டேய், உன டீ வேணா நீ போய் வாங்கிக்கோடா. எனக்கு வேணாண்டா. அப்புறம் ஏன் இங்க வந்த? எவ்வளவு நேரம் தான் நான் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது? முதுகெல்லாம் பயங்கர வலி, அதான் வந்தேன். டேய், யார் கூடடா சாட்டிங்க? பல்லவி. யாரா அது? இந்த R&D டிபார்ட்மெண்ட்ல இருக்கால, அந்த பல்லவி. ஓ, அவளா? அவளே தான். அவ இந்த வீக்கெண்டு மூவிக்கு போலாமான்னு கேட்டுட்டு இருக்கா. அதான் எங்க போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா யோசிடா, நல்லா யோசிடா. டேய், நீ என்னடா எங்கேயோ பார்த்துட்டு இருக்க? டீயை குடுறா. அண்ணே, ஒரு டீ. சரி தம்பி. ஹாய். ஹாய்டா. ஏய், என்னடா இப்பெல்லாம் அதிகமா நாங்க இருக்கிற பக்கமே வர? ஏன்டா இப்படி கேக்குற? ஆமாடா, நீ எப்பவுமே அந்த ராஜேஷ் கூட தானே இருப்ப. இப்பதான் எங்களை பார்க்க வர, அதான் அவன் கேட்கறான். ஏன்டா இப்படி சொல்ற? ஆமாடா, காலேஜ்ல இருந்த வரைக்கும் நீ எங்க கூடயே தான் இருந்த. இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட நல்லா தான் இருந்த. எப்ப நீ ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆனியோ எங்க கூட நீ வரதே இல்லை. ஆஃபீஸ் விஷயம் நான் மட்டும்தான் கூப்பிட்டு பேசுறேன். டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஒர்க் பிஸி, அதான் வர முடியாம போயிடுது. அப்போ நாங்க மட்டும் வேலை வெட்டி இல்லாம சும்மாவா இருக்கோம்? டேய், அப்படி நான் சொல்லலடா. பின்ன கடைசியா 4 பேர் சேர்ந்து எப்ப வெளியே போனோம்னு யோசிச்சு பாரு. இவளை ஏன்டா என் பசங்க பேர் என்ன கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். டேய், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குடா. பையன் பேரு கிஷோர் தானே? டேய், அது ஏன் பையன் பேர்றா. ஓ. டேய், முறைக்காதடா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இது கூட தெரியல, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? என் பசங்க பேரு ரோஹன், ரோஹினி. ட்வின்ஸ் தானே? ஆமா ஆமாமா. இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ்ண்ணா. நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாரு. என்னடா? எங்க வீட்ல எனக்கு பொண்ணு பார்த்திருக்காங்க. ஏய், சூப்பரா. கங்க்ராட்ஸ்டா. டேய், எதுக்குடா கங்க்ராட்ஸ் எல்லாம் சொல்றீங்க? பொண்ணு போட்டோவை காட்டியிருக்காங்க. இந்த வாரத்துல பொண்ணை பார்க்க போலான்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். அப்புறம் என்னடா, போய் பார்த்து பேசி பிடிச்சிருந்தா மேரேஜ் தானே. அந்த பேசுறதுல தானே சிக்கலே இருக்கு. என்னடா சிக்கலு? உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கு பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசவே வராது. சோ இந்த பொண்ணு பார்க்க போறப்போ அந்த பொண்ணு கிட்ட எப்படி பேசணுங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்கலான்னு வந்தேன். டேய் மகேஷ், நீ யாரையாவது லவ் பண்றியா? டேய், என்னடா திடீர்னு இப்படி கேக்குற? இல்லடா, மதன் சொன்ன மாதிரி இப்பெல்லாம் நம்ம சரியா பேசிக்கிறதே இல்ல. நானும் உன்னை பத்தி அதிகமா கேட்கறது இல்ல. சொல்லு, நீ யாரையாவது லவ் பண்றியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அப்படி எதா இருந்தா உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? டேய், இப்ப எதுக்கு அவங்ககிட்ட லவ் பண்றேன்னு கேட்ட? இல்லடா, அவங்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலான்னு தான். என்ன ஐடியா? இந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசணும்னு தான். பொண்ணுங்கிட்ட பேசவே பேசாத, அதுதான் உனக்கு நல்லது. டேய், ஏன்டா இப்படி சொல்ற? டேய், பொண்ணுங்கனாலே டார்ச்சர் தான்டா. டேய், பொண்ணுங்களை பத்தியெல்லாம் தப்பா பேசாதடா. டேய், உனக்கு என்னடா வந்தது? பின்ன உன் பொண்டாட்டி மேல உனக்கு கோவம் இருந்தா அவளை மட்டும் திட்டுறா, மொத்த பொண்ணுங்களையும் திட்டிக்கிட்டு. டேய், நான் உன்கிட்ட பேசுறடா, சந்தோஷத்தை பேசணும்டா. பொண்ணுங்க ஆரம்பத்தில் நல்லதாண்டா பேசுவாங்க, அப்புறம் போக போக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொண்ணுங்களோட குணமே இப்படிதான்டா. நம்ம பேசுற அவங்க மதிக்கவே மாட்டாங்கடா. நமக்காக ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு இடத்துல அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆனா நாம அவங்களுக்காக அவர் கணக்குல காத்துட்டு இருக்கணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நீ வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். நீ வந்தாவா, வராட்டி போ. என்னடா ஆச்சு? ஏய் சந்தோஷ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் ஒரு 1 நாள்ல திரும்பி சரி, வந்துடுறேன். போடா, போயிட்டு வா. சரிடா. ஏய் பைடா பைடா. சரிடா. என்னடா அவன் இவ்வளவு அர்ஜென்ட்டா போறான்? ஆமாண்டா, டீ கூட சாப்பிடாம அப்படியே போயிட்டு இருக்கான். அதை விட்றா, நான் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே, சமோசா சூடா தானே இருக்கு? சூடா இல்லாம 5 சமோசா சாப்பிட்டீங்க. சும்மா கண்ணு வைக்காதண்ணே. அது எப்படிடா வெக்கமே இல்லாம இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க? டேய், அதை விடு. டேய் மதன், நீ ஏன்டா பொண்ணுங்களை பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகலண்ணா, உண்மையதான் சொல்றேன். டேய், நீ சும்மா போய் சொல்லாத. நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமா. எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா கொடு. ஏன்டா நீ வேற? என்னத்த பெருசா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க? என்னடா? கல்யாணம் வரைக்கும் நல்லா தான் இருந்தது.
அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். இதை பாரு, என் பொண்டாட்டி தான் கொஞ்ச நேரமா நிம்மதியா இருக்க விடுறாளா? டேய் என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? டேய் அவனை விடுறா. இப்போ உனக்கு என்ன, பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும் தானே தெரியணும். நான் உனக்கு சொல்லித்தரேன். சரி. சொல்லு. ஹலோ, பிஸியா இருக்கியா? இல்ல, என்னன்னு சொல்லு. இல்ல, உன்கிட்ட சாரி சொல்லன்னு தான் ஃபோன் பண்ணேன். அதான் காலையில விளக்கமா சாரி சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? இன்னும் கோவமா தான் இருக்கியா? கோவத்தை நீ மட்டும் தான் லீஸ்ட் எடுத்திருக்க, எங்களுக்கெல்லாம் கோவம் வரக்கூடாதா? நான் நார்மலா பேசலான்னு தான் ஃபோன் பண்ணேன். நீ ஏன் கோவப்படுற? நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கிறேன். நீ தேவையில்லாம பேசி எனக்கு கடுப்பு ஏத்தாத. அதான் காலையில எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? இப்ப போனை கட் பண்ண. அவ்வளவுதான்டா. பொண்ணுங்களை பார்த்து முதல்ல பயப்படுறதை நிறுத்து. பார்த்தா பயம் இல்லடா, பேசுறதுல தான் பயமே. என்ன பயம்? தெரியலடா, பேசும்போது வார்த்தையே வர மாட்டேங்குது. சைலண்ட் மூவி மாதிரி உதடு மட்டும்தான் அசையுது. கவலையே படாத, சைலண்ட் மூவிய ரொமான்ஸ் மூவியா மாத்திடலாம். நீங்க பாரு, நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ. முதல்ல பொண்ணுங்க கிட்ட பேசும்போது நீ என்ன பண்ற? ஹலோ, சொல்லுங்க ராஜேஷ். இங்க கீழே தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி இதோ வந்துடுறேன். டேய் சுபாஷ், ராஜேஷ் கூப்பிடுறாரு, ஏதோ HR கூட மீட்டிங்கா. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். டேய் ஐடியா கேட்ட? டேய் அப்புறம் கேட்டுக்கேன்டா. இருடா, டேய் இருடா. டேய் இவன் மாட்டுக்கு போறான். அவனும் போயிட்டானே. பத்மா, குழந்தை தூங்கிட்டாளம்மா? தூங்கிட்டா அத்தை. இந்த என்னத்த? இது பூண்டும் மிளகும் போட்டு சின்ன கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சிருக்கேன். பச்சை உடம்புக்காரி, இங்க எங்கன்னு அலையிற, உடம்புக்கு தெம்பு வேண்டாமா? நேரத்துக்கு சாப்பிட்டு. சரிங்க அத்தை. சரி அப்ப நான் கிளம்புறேன் அத்தை. அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு தாம்மா இந்த ஆஸ்பத்திரி வீடுன்னு அலைய போற? என் இடுப்பு வலியை வச்சுக்கிட்டு என்னால நடக்கவும் முடியல, என் பையனை பார்க்காம இருக்கவும் முடியல, அவனை இந்த நிலைமையில பார்க்கவும் முடியலம்மா. அழுவாதீங்க அத்தை, அவருக்கு ஒண்ணும் ஆகாது, சீக்கிரமா குணமாயிடுவாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. டாக்டர் என்னம்மா சொன்னாரு? கண்முழுக்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா, இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. செலவுக்கு என்ன பண்ண போறோமோ? ஏற்கனவே கணேசன்ட்ட வாங்கின பணத்துக்கு வட்டிக்கு தினமும் வந்துட்டு போறான். ஒரு நிமிஷம் இருமா. பவித்ரன் போலாமா? என்னடா அமைதியா இருக்க? பத்மா, இத பிடி. இத என்னது முதல்ல அத்தை? வாங்குமா, வாங்க சொல்றேன். என்ன இதெல்லாம்? வயசாயிடுச்சு இல்லம்மா, அதான் இதெல்லாம் இருந்தது ஞாபகத்துக்கு வராம போயிடுச்சு. இதெல்லாம் வித்துடுமா. என்னத்த? பரவாயில்லம்மா, நம்ம ஆஸ்பத்திரி செலவையும் பார்க்கணும், வீட்டு செலவுக்கும் ஆகும். இதெல்லாம் உங்க மாமாவோடதுமா. அவர் சின்ன வயசுல இருந்தப்போ ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்டா ஜெயிச்சதுக்காக அவருக்கு கொடுத்ததுமா. அவர் இருந்த வரைக்கும் இத பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவார். மெட்டி எதுக்கத்த விக்கணும்? இது மாமா உங்களுக்கு முதல் தடவை வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிருக்கீங்கல்ல. பரவாயில்லம்மா, இதுக்கு மேல இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? என் பையனோட செலவுக்காக இது உதவட்டும். பவித்ரன் போலாமா? இல்லம்மா, நான் வரல. ஏண்டா, உனக்கு அப்பாவை பார்க்க வேண்டாமா? வேண்டாம், எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கல. எப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கல? எப்ப பார்த்தாலும் எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும்டா. எனக்கு இப்பவே எல்லாம் சரியாகணும். எல்லாரும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம். பாப்பா வந்தப்ப நம்மலாம் எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம், அதே மாதிரி இப்பவும் இருக்கணும். அப்பா சரியாயி வந்ததுக்கு அப்புறம் நாம எல்லாருமே ஹாப்பியா தாண்டா இருப்போம். அப்பா எப்பவுமே தூங்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் பார்க்க வரமாட்டேன்.
இங்க பாரு பவித்ரா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. நீ பிறந்தப்போ உனக்கு நிறைய தடவை உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அப்பெல்லாம் அப்பா தான் தூங்காம நைட் எல்லாம் முழிச்சிருந்து உன்னை பாத்துக்கிட்டாரு. இப்ப அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ தானப்பா அவரை பாத்துக்கணும். பவித்ரா, அப்பா அப்படி இருக்கிறது எனக்கும் தாண்டா பிடிக்கல. ஆனா அப்பாவை நாம தானே பாத்துக்கணும். அம்மா தனியா போறாள்ல, கூட போயிட்டு வாப்பா. வா. அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவார்ல, சீக்கிரமா வந்துருவாரு. நம்மலாம் ஹாப்பியா இருப்போம்ல. நானும் அப்பாவும் டெய்லியும் விளையாடலாம்ல. கண்டிப்பா நாமெல்லாம் ஹாப்பியா இருப்போம். வா போலாம். சரி பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வா ராஜா. போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வாமா, பாத்து போ. அண்ணா, இங்க ஒரு பொண்ணு ஃபோன் பேசிட்டு இருந்தது பாத்தீங்களா? ஏம்பா, எனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? போற வரவங்கள வேடிக்கை பார்க்கறது தான் என் வேலையா? காலையில இருந்து வியாபாரம் ஆக மாட்டேங்குதான்னு பாக்குறேன். நான் யாரையும் பார்க்கலப்பா. ஒரு முழம் பூ வேணும்னா கையில தரேன். இல்லண்ணே, இங்க தான் வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். அட ஏம்பா நீ வேற, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு கார்காரன் தட்டிட்டு போயிட்டான். தலையில சரியான அடி. ஆட்டோல தூக்கி போட்டு இப்பதான் போறாங்க. என்ன சொல்றீங்க? நீங்க பாத்தீங்களா? அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இல்ல பெரிய பொண்ணா? அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும்? என்ன, ஒரு 20ல இருந்து 24 வயசு இருக்கும்பா. அட நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. வெள்ளையா, என் தோல் உயரம், ஹேண்ட்பேக் போட்டிருக்குமா, ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அண்ணா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அட அதெல்லாம் நான் பார்க்கலப்பா. அந்த பொண்ணை தூக்கிட்டு போகும்போது தான் பார்த்தேன் நானு. அவ்வளவுதான்பா எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் முன்னாடி இங்க இருந்தாலும் போன் பேச சொன்னாங்க. எனக்கு தெரியாதுப்பா. தெரியாதுன்னு சொன்னா விடுப்பா. என்னப்பா உங்ககிட்ட பெரிய ரோதனையா போச்சு? தெரியாதுன்னு சொன்னா விடுப்பா. போறியா இங்க இருந்து? சும்மா நின்னுட்டு தொந்தரவு பண்ணாத. நானே வியாபாரம் ஆகலன்னு கஷ்டப்பட்டு அங்க ஒருத்தங்க கொடுக்க சொன்னாங்க. இங்க வந்து நின்னுக்கிட்டு சும்மா நின்னுட்டு தொந்தரவு பண்ணாத. நானே வியாபாரம் ஆகலன்னு கஷ்டப்பட்டு அங்க ஒருத்தங்க கொடுக்க சொன்னாங்க. இங்க வந்து நின்னுக்கிட்டு. மேம், 2 பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், ஒரு வாட்டர் பாட்டில். ஓகே மேடம். ஏன் நிக்கிற? உட்காரு. பயந்துட்டல? என்னது? எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு நினைச்சு பயந்துட்டல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெளியில ஆளை காணமேன்னு தேடிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நான் தான் பார்த்தேன் உன் மூஞ்சிய. இன்னும் கொஞ்சம் விட்டா அழுதுருப்ப. பரவாயில்ல, எனக்கு எதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்படுற. என் மேல கூட அக்கறை இருக்கு, ஆனா வெளியில தான் காட்ட மாட்டேங்கிற. மேடம், வாட்டர் பாட்டில், 2 ஐஸ்கிரீம். ரெண்டுமே நான் எனக்கு தான் ஆர்டர் பண்ணேன். உனக்கு வேணா நீ ஏதாவது சொல்லிக்கோ. வெயிட்டர் சார், ஒரு வெஜ் சாண்ட்விச். ஓகே சார். வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்துட்ட. சரி, அதான் வந்துட்டல. அப்புறம் ஏன் மூஞ்சிய உம்முன்னு வச்சிருக்க? கொஞ்சம் சிரிய. சிரிச்சா நல்லா தானே இருக்க. அப்புறம் ஏன் கொஞ்ச நாளாவே மூஞ்சிய சோகமா வச்சுட்டே சுத்துற? ஏய், ஐம் சாரி லேகா, உன்னை வெயிட் பண்ண வச்சிட்டேன். அதான் வந்துட்டிய, பரவாயில்ல. ஆனா இனிமே இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சும்மா சும்மா உன்னை மன்னிச்சிட்டு இருக்க முடியாது. சி, எனக்கு என்ன ப்ராப்ளம்னு உனக்கே நல்லா தெரியும். என்னால இன்னும் அந்த இன்சிடென்ட்ல இருந்து வெளில வர முடியல. பின்ன அதே ஆஃபீஸ்ல அங்கேயே உட்காந்து அதே நினைச்சிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். மகேஷ்,
நான் என்ன எனக்காகவா இன்னைக்கு உன்னை வெளில கூப்பிட்டேன்? உனக்கு ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்கணும் தானே? நம்மளை சுத்தி எல்லா விஷயமும் முக்கியம்தான். ஆனா நம்மளுக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஓகே? என்னால முடிஞ்ச வரைக்கும் உன் மேல கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சும்மா சொல்லாத. இப்பெல்லாம் நீ என்கிட்ட சரியா பேசுறது கூட கிடையாது, எதையுமே ஷேர் பண்றது கிடையாது. வேலை ரிசைன் பண்ற அளவுக்கு போயிருக்க, ஆனா என்கிட்ட சொல்லல. எஸ், யூ ஆர் ரைட். ஐம் சாரி லேக்கா. இனிமே என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். சரி, இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்குன்னு எதுவும் வேண்டாம். இன்னைக்கு ஃபுல் டே என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நீ வேற எதை பத்தி நினைக்க கூடாது, அவ்வளவுதான், ஓகே? அவ்வளவுதானே? ஒன் செகண்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார். தேங்க்யூ. ஹலோ சந்தோஷ், என் ஒர்க் இன்னும் முடியல, இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன். ஓகேடா, தேங்க்யூ. சரி, இப்போ சொல்லு, என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஷாப்பிங், அதுக்கப்புறம் பீச்சுக்கு போலாம், அப்புறம் ஃபார் நைஸ் மூவி. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. வாடா. ஏய், என்னடா ஐடியா கேட்கறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்கியா? என்னடா அது? இல்ல, ஆபீஸ் ப்ராஜெக்ட் விஷயமா பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் மறைக்கிற? ஒண்ணும் இல்லடா. இது என்னடா அது? டேய் டேய், ஹவு டு டாக் டு கேர்ள்ஸ். டேய், என்னடா இதெல்லாம்? Have a cool approach, open with light topic, make a small talk, make her laugh, let her talk. டேய், என்னடா இதெல்லாம்? பொண்ணுங்கிட்ட பேசுறத பத்தி ஒரு புக்கே போட்டுருவ போல இருக்கு. பின்ன உங்ககிட்ட ஐடியா கேட்டதா எவனும் கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்டா இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? இப்ப என்ன, உனக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியணும், அவ்வளவுதானே? சரி, சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ.